மூணாவது கண் என்னென்னா அதில் ஞானம் கிடையாது, எண்ணம் கிடையாது, நோக்கம் கிடையாது. அதுக்கு சும்மா பார்க்குது, சும்மா பார்க்குது. எந்த ஒரு முடிவுக்கு வரல. இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் இப்படியா அப்படியான்னு முடிவுக்கு வரல. இப்போ எதுக்கு உங்களுக்கு சிவான்னு? அவன் ஒரு மாதிரி இருக்கிறான். அவனுக்கு யார் நல்லவனு யார் கெட்டவனு ஒன்றும் புரியல, சும்மா பார்க்குறான். எதுக்குன்னா மூணாவது கண்ணில் பார்க்குறான். ஞாபகசக்தி இல்லை, புத்தி இல்லைன்னு இல்லை, ஞாபகசக்தி இல்லாத எண்ணங்கள் இல்லாத ஒரு கண்ணில் பார்க்குறான். எப்போ இப்படி பார்த்தீங்களோ அப்போ தான் ஆன்மீகம். அதனால அவன் ஒன்றும் செய்தி இல்லை, சும்மா பார்க்குறான். அந்த கண்ணில் பார்த்தா போது, அந்த கண்ணில் பார்த்தா போது. செய்தி என்ன இருக்குது உங்களுக்கு சொல்கிறதுக்கு? சொன்ன என்ன புரிஞ்சுடுன்னு கேட்குறேன். உங்களுக்கு என்ன புரியும்? உங்கள் ஞாபக சக்தியில்